ஓகே. ஹலோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. தென்யோ பன்னி பானி ஏதோ சம்திங் எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல. நான் இங்கே போட்டுறேன். ஸோ இப்போ ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து இருக்கிற இடம் டெக் சிட்டி, ஐ மீன் IIIT கவுஹாத்தி பக்கத்தில். அங்கேருந்து வந்து இந்த இடத்துல இங்கே வச்சுருக்கேன், நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து நாங்கள் கிளம்புனோம். ஸோ அங்கே அங்கிருந்த லாட்ஜ் ஓனர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ஷேர் ஆட்டோ எடுத்துகிட்டு போங்க, அங்கே நீங்கள் போயிட்டு ஷேர் ஆட்டோவில் போனீங்கனாலே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை கேட்டுட்டு அங்கிருந்து கரெக்டாக அது வந்து இறங்கணும், ஒரு ஆட்டோ வந்துச்சு, ஏறி வந்து அது தூரம் வந்துட்டு திருப்பி கேட்கும்போது நீங்கள் இல்லை அங்கே வந்து ஆட்டோலாம் போகாது அப்படின்ற மாதிரி இங்கே கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே பையா கிட்ட எல்லாம் பேசிட்டு இப்போ திருப்பியும் பஸ்ஸில் ஏறி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து ஏசி பஸ். ஆக்சுவலி பஸ் நல்லா இருக்கு. இவர் தான் கண்டக்டர். காசை வாங்கிட்டு டிக்கெட்டே கொடுக்கல, இருந்தாலும் ஓகே. அசாமோட கவர்மெண்ட் வண்டி இது. இப்போ நாங்கள் திருப்பியும் வந்து எங்கள் ரூமுக்கே போயிட்டு இருக்கோம். அங்கே ரூம் பக்கத்தில் ஒருத்தர் வந்து 2 வீலர் ரெண்டல் கொடுக்குறாரு. அங்கே போயிட்டு நம்ம 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு அந்த வண்டியில் நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் எடுத்து போகிறோம். பேக்கிங்லாம் பேக் பண்ண இருந்து எடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து திருப்பி ரூமுக்கு போயிட்டு பைக் ரெண்டுக்கு எடுத்துட்டு நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஓகே. இப்போ நம்ம அந்த வண்டி எடுத்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இப்போ சுற்றி க்ரீனரியாக இருக்குது. நான் வந்து இந்த கேமராவை திருப்பிட்டு ஒரு மாட்டை தேடி ட்ரை பண்ணுவோம். நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கேமரா திருப்பி காட்டுறேன். மொழி தெரியாது, இடம் தெரியாது. அதுக்கு நம்ம பாட்டு வட்டோம் ஏதோ பட்டி கிட்டி போட்டானுங்கன்னா. ஓகே ஹாய். ஸோ ஷூ எல்லாரும் கழட்டி தான் வச்சுருக்காங்க. வெறுக்காலில் எப்படி மேலே நடப்ப. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த தென்பானி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட, அதாவது இதுதான் போகிற வழி. வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த தென்பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த இந்த மலையை தான் ஏறி போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே ஒரு குட்டியோண்ட ஊர் இருக்குது. இது நல்லா இருக்குது. அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும் இல்லையா, இந்த உனக்கு எப்பயாவது அந்த ஃப்ரீ டைம் கிடைச்சா நீ அந்த அந்த கிராமத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வா, அந்த கிராமம் பேர் மலைவாசம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும் இல்லையா, அது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. இது வந்து ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது உள்ள. இங்கே மக்கள் எல்லாமே அந்த அந்த ஒரு மாதிரி இந்த மலைவாழ் மக்கள் சாரீ கட்டி இருக்கிற மாதிரியும், அப்புறம் அந்த வேட்டி நம்ம வந்து உள்ள அந்த கோமணம் கட்டுற மாதிரி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் மூங்கில் தான் இங்கே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த கூரை இது பண்ணுற மாதிரி ஒரு பேகு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு கிரவுண்டு. நம்ம வந்து இப்போ வழி தெரில ஆக்சுவலி. ஒருத்தர் வந்து என்னமோ கேட்டார், எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் ஹிந்தி நெய் மாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் எல்லோரும் இந்த பக்கம் தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து போக போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்படி இருக்குது. நான் கேமரா திருப்பிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். ஸோ இந்த வழியில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் எங்கேன்னு தெரியல. ஆனால் இது ஃபுல்லாக சுற்றி மலையாக தான் இருக்குது. கொஞ்சம் வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம். நம்ம இன்னும் வந்து வழியை கண்டுபிடிக்கல. நாங்கள் ஏன் சுற்றிட்டு இருக்கோம். இந்த மலை ஏறி பார்த்தோம், அங்கே ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒருத்தர் இருக்கான். மாடுங்களுக்கு நடுவில் ஒருத்தன் மட்டும் க்யூட்டாக பார்க்குறான். ஹாய் பாய். கொஞ்சம் கொஞ்சம் டேஞ்சரஸான, இல்லை காட்டு பண்ணி கொம்பு இருக்கும், இது கொம்பு இல்லை. நம்மளை மதிக்கலை. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்.
எவ்வளோ தூரத்துக்கு போய் போக போகிறோன்னு தெரில. இது மேலே தான் இருக்கும். கூகுள் மேப் படி இந்த மேலே தான் எங்கேயோ காட்டுச்சு. ஆனால் தண்ணி ஓடுறது வந்து இந்த பக்கம் ஓடிட்டுருக்கு. தண்ணி வந்து அந்த பக்கம் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம தண்ணி ஓடுற பாதையில் போய் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தை வழியை கண்டுபிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பாதை கிடச்சிது. அது வழியாக நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். கால் ஃபுல்லாக ஆக்சுவலி ஷேர் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வாட்டர் ஃபால்ஸை கண்டுபிடிச்சி இன்னைக்கு குளிச்சுட்டு தான் போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கால் அடித்தடம் இருக்குது. இதை வந்து நான் வைக்கலை, என் கால் சீரியஸாக அதை விட பெருசு. ஸோ இந்த கால் அடித்தடத்தில் ஆக்சுவலி நாங்கள் வரும்போது ஒரு 2 பேர்த்த பார்த்தோம். அந்த ஒரு வண்டி நின்றுச்சு, 2 பேர் இந்த வழிலாம் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த கால் அடித்தடத்தை வச்சு நான் வந்து இந்த வழி தான் அப்படின்னு கெஸ் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். ஸோ போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஆடு மாடுலாம் மேயுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளால் வேறு அப்படி ஏறி எங்கேயோ போயிட்டுருக்கப்பல நம்ம வந்து இப்போ இந்த வழியில் போகிறோம். நல்லா இருக்கு. ஆனால் இதில் எப்படி ஏறி போகிறது? இங்கேயும் ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது. அப்போ நம்ம போகிற வழி கரெக்ட் இல்லை. நம்மளுக்கு போனவங்க தப்பாக போயிருந்தா அது தப்பு தான். ஓகே, போய் பார்ப்போம். இதுலேயே இன்னொரு 5-6 கிலோமீட்டர் போனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி தான் வந்து இருக்கோம். ஸோ இங்கே வழியே இருக்குது, நல்லா இருக்குது. இந்த வழியில் நம்ம போகலாம். சரி, உருண்டு புரண்டு வா எப்படியாவது. நான் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக சேரு தான் இருக்குது. எங்கே போய் ஃபுட் பிரிண்ட்ஸை தேட போகிறேன்னு தெரில. ஓகே, நம்ம போய் பார்ப்போம். எஸ், யாரோ வராங்க. நம்ம அவங்கக்கிட்ட வழி கேட்போம். அண்ணா, இங்கே ஒருத்தர் வராரு. வழி கேட்போம். யாரோ ஃபேமிலியெல்லாம் போயிட்டு வராங்க. அவங்க வந்து போங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ அடுத்து போயிட்டுருக்கோம். ஓகே எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க இன்னும் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு போகிறாங்களா இல்லையான்னு தெரில. நம்மகிட்ட எதுவும் சொல்ல. ஆனால் இங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர், அதாவது ஜாவோனாங்க அப்படின்னா போங்கன்னு தான் அர்த்தம். அப்போது நம்ம கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ பேச்சு போட்டிருக்காருங்க. என்னாச்சுண்ணா? ஓகே, 3 கிலோமீட்டர்ஸ் பையா. ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம போகிற வழி கரெக்டு. இங்கே இருக்கிறவங்ககிட்டையும் இருக்கிறவர் சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் வாக் பண்ணோம். அதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு போயிடுவோம். இந்த ஊரு சொல்ல தங்க. ஓகே, நல்லா இருக்கு. வழிதான் கொஞ்சம் மோசமா இருக்கு, பட் இருந்தாலும் ஓகே. நீங்க உங்க மேனேஜர் கிட்ட இருந்து தப்பிக்கணுமா, இந்த மாதிரி இடத்துக்கு வந்துருங்க. உங்க வீட்டுல இருந்து தப்பிக்கணுமா, இந்த மாதிரி இடத்துக்கு வந்துருங்க. இல்லை மாற்றிவிட்டேன். உங்க ஆஃபீஸ்ல இருந்து தப்பிக்கணுமா, இந்த மாதிரி இடத்துக்கு வந்துருங்க. உங்க ஃபேமிலியில இருந்து தப்பிக்கணுமா, இந்த மாதிரி இடத்துக்கு வந்துருங்க. சீரியஸ்லி நல்லா இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஒரு பேக்கை தூக்கிட்டு நம்ம பாட்டுக்கு யாருமே இல்லை. நாங்கள் எவ்வளோ கூவி கத்துனாலும் யாருக்கும் கேட்காது. யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கும் வராது, நானும் யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. ஆடு மேய்க்கிறவங்க அப்பப்போ இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் நைஸ். கொஞ்சம் பேட்ஸ்மெல் அடிக்குது, பட் இருந்தாலும் ஓகே. இன்னும் 3 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. இங்கே மூங்கில் வந்து நிறைய இருக்குது. எனக்கு போகும்போது ஒரு மூங்கில் குச்சி மட்டும் ஏதாவது கிடச்சிதுன்னா
கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்.